வணக்கம் பிரவீன். இறந்த பின்பும் நீங்காத துயரம் என்றுதான் கூறலாம். ஏனால் இந்த உடலை யாரிடம் ஒப்படைப்பு என்பது ஒரு மருத்துவ நிர்வாகத்தில் குழப்ப நிலை ஏற்பட்ட நிலையில் தற்போது உறவினரிடம் இந்த உடலை ஒப்படைக்கிறார்கள் பிரவீன். அதாவது மதுரை திடீர்நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு தனியார் பெண்கள் விடுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 2 ஆசிரியர்கள், அதாவது ஜோதி பரிமிளா என்பவரும் சரண்யா என்பவரும் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 3 பேர், அதாவது செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி என்பவர், கனி மற்றும் புஷ்பா என்ற 3 பேர் மதுரை எல்லிசார் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இப்ப இறந்த சரண்யா என்பது உடல் அரசு ராஜ்ய மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டது. தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து உடலை யாரிடம் ஒப்படைப்பு என்பது ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது பிரவீன். இறந்த ஆசிரியர் கணவர் முத்துகிருஷ்ணன் தன்னிடம் தான் தன் மனைவியின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதே போல் அவரது தந்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திடீர்நகருக்கு குறித்த உடனடிய சம்பவத்திற்கு வந்தபோது அவர் இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவருடைய தகப்பனார், அதாவது உறவினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக அவரது கணவர் உடனடியாக அந்த உடலை தன்னிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் பிரவீன். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. உடனடியாக மாச்சேரி முழுவதும் போலீசார் பாதுகாப்பாக போடப்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருந்தபோதும் கணவர் தன்னிடம் தனது மனைவியின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் உறவினரிடம் தற்போது உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நேற்று காலையிலிருந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த இந்த தீ விபத்தானது அது 2 பேர் உயிரிழந்த அந்த துயரம் தாங்காத நிலையில் கூட, இன்னும் அந்த மீளாத நிலையில் கூட தற்போது இந்த உடலை யார் வாங்குவது என்பதில் ஒரு பிரச்சனை இருந்த நிலையில் தற்போது அந்த உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது உறவினர் அந்த உடலை பெற்றுக்கொண்டு தூத்துக்குடி சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிரவீன். மேலும் இது குறித்து அந்த பில்டிங்க்கு, அதாவது இந்த தீ விபத்து ஏற்பட்ட பில்டிங்க்கு மாநகராட்சி சார்பாக சீல் வைக்கப்பட்டு அந்த உரிமையாளரும் சரி, அதாவது இந்த பில்டிங்கை நான் அகற்றுவதற்கு தயார், ஆனால் இங்கு மற்ற கடை என ஏற்கனவே இந்த விடுதி உட்பட 5 நபர்களுக்கு வாடகைக்கு வச்சிருக்கேன், மீறி நபர்கள் காலி செய்தவுடன் இந்த பில்டிங்கை முழுவதுமாக நான் அப்புறப்படுத்த தயார் என்றது உரிமையாளரும் தெரிவித்துள்ளார் பிரவீன்.